அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சிறுவிடை ரகத்தில் ஒரு நாள் குஞ்சு 45 ரூபாய்க்கும் 1 மாத குஞ்சு 90 ரூபாய்க்கும் 3 மாத பருவத்தில் இருந்து உயிர் எடை கிலோ 400 ரூபாய்க்கும் முட்டை பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கும் விற்பனையாகின்றன. இந்த விலையை விட பெருவிடை கடக்நாத் கோழிகளின் விலை எடை கூடும். முட்டை தேவைக்கான தாய்க்கோழிகள் வளர்ப்பில் மட்டும் கூட தனி கவனம் செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி இப்போ விலை வாய்ப்பெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து இதில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ என்னதான் இருந்தாலும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, இது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. ஸோ அதை பார்ப்போம். முதலீடு ஒரு நாள் பருவத்தில் 100 சிறுவிடை கோழிகளுடன் 10,000 ரூபாய் முதலீட்டில் பண்ணை அமைத்தால் 6 மாதங்களுக்கு பிறகு மாதந்தோறும் குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் வரை வருமானம் ஈட்டலாம். அதாவது ஒரு நாள் பருவத்தில் ஒரே நாளில் பருவமான 100 சிறுவிடை குஞ்சுகளை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வாங்கணும். அதாவது 10,000 முதலீட்டில் பண்ணை அமைத்தால் 6 மாதங்களுக்கு பிறகு மாதந்தோறும் குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் வரும். ஓகேங்களா? 10,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நாள் பருவத்தில் இருக்கிற 100 சிறுவிடை கோழிகளை நீங்கள் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிங்கன்னா அது ஆஃப்டர் 6 மாதத்துக்கு அப்புறம் மாதம் பார்த்தீங்கன்னா 10,000 வருமானம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வளர்ச்சிக்கான உத்திகள். இது எப்படி ப்ரோ வளர்ச்சிக்கான வந்துட்டு என்னென்ன பண்ணி நம்ம பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியும், வளர்ச்சிக்கான உத்திகள் என்னென்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்ப்போம். இதில் வந்து வளர்ச்சிக்கான உத்திகள் வந்து சொல்லியிருக்காங்க. கால்நடைகளின் வளர்ச்சிக்கு கை கொடுக்கும் உத்திகளை வழங்குகிறார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கம் மேலாண்மை அறிவியல் நிலையத்தின் கால்நடை வளர்ப்புத்துறையினர் உதவி பேராசிரியர் முனைவர் தேவகி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அசோலாவில் இருக்கும் புரதச்சத்து கால்நடைகளின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகின்றன. இதை ஒவ்வொரு கோழிக்கும் 10 கிராம் அளவில் தீவனமாக தினமும் கொடுக்கலாம். கிழிந்த சணல் பைகளை நீரில் நனைத்து அதன் மீது உடைந்த பானைகளை மூடி வைத்து தினமும் தண்ணீர் தெளித்து வந்தால் 1 வாரத்தில் கரையான்கள் உருவாகும். அது கோழிகளுக்கு புரதத்தை கொடுக்கும் சிறந்த தீவனம். அதாவது இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவங்க என்ன கோழிகளுக்கு 10 கிராம் அளவுக்கு வந்துட்டு அசோலாவில் இருக்கும் புரதச்சத்து அசோலாவை கொடுக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1 வாரத்தில் கரையான்கள் உருவாகும். அசோலா அப்படின்னா என்னன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் கூகுளில் அடித்து பாருங்கள். அசோலா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன ஐடியா அப்படின்னா, உடைந்த பானையை வந்து கிழிந்த சணல் பையில் கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு கவுத்து வச்சிங்க அப்படின்னா கரையான்கள் உருவாகும். அந்த கரையான்களை கொடுக்கறது மூலிமா உங்களுக்கு வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பூண்டு மற்றும்